Good morning students. நம்ம இந்த வீடியோல மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் பேப்பர்ல 16 மார்க் क्वेश्चन சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுல வால்யூம் ஆஃப் தி ரீஜன் பார்த்துட்டு இருக்கோம். So given region க்கு நம்ம வால்யூம் கண்டுபிடிக்க போறோம். So what is given z equal to x square plus y square z is equal to 4. So வால்யூம் க்கு ஃபார்முலா என்ன? வால்யூம் க்கு ட்ரிபிள் இன்டெகிரல் dz dy dx. So இதுக்கு வந்து நம்ம லிமிட் கண்டுபிடிச்சாலே போதும். ரைட்டா? So z ஓட லிமிட் கொடுத்திருக்கு. What is the limit of z? Z ஓட லிமிட் வந்து x square plus y square to 4. That is the limit. The region bounded by the paraboloid. Parabola வந்து இது 3 dimensional இருக்கிற paraboloid. நமக்கு லிமிட் z கொடுத்திருக்கு. இப்போ நம்ம வந்து y ஓட லிமிட் கண்டுபிடிக்க போறோம். y ஓட லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த கொடுத்த ஈக்குவேஷன் x square plus y square equal to z. zங்கிறது என்னது 4. சோ இதுல வந்து y square ஓட வேல்யூ என்னது 4 minus x. சோ இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? y is equal to plus or minus root. So இது வந்து y ஓட லிமிட் என்னது minus root minus 4x square to plus 4 minus y ஓட லிமிட் கண்டுபிடிச்சோம். இப்போ x ஓட லிமிட் கண்டுபிடிக்க போறோம். We need to find the limit of x. So x ஓட லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். x square plus y square equal to 4. y ஓட வேல்யூ 0 போட்டா x square equal to 4, x is equal to plus or minus 2. So x ஓட லிமிட் என்னது minus 2 to plus 2. இத வந்து நம்ம வால்யூம்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ வால்யூம்க்கு ட்ரிபிள் இன்டெகிரல் போட்டுருக்கு. just we are going to அந்த லிமிட்ட மட்டும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே. So what is the limit? d is equal to ட்ரிபிள் இன்டெகிரல் z ஓட லிமிட் வந்து என்னது x square plus y square அப்பர் லிமிட் 4. y ஓட லிமிட் வந்து என்னது minus root 4 minus x square to plus 4 minus x square. X ஓட லிமிட் minus 2 to 2 dz dy dx. Okay. So இத வந்து நம்ம now we are going to integrate பண்ணா என்ன கிடைக்கும்? It is equal to minus 2 to 2 minus root minus 4x square to root 4 minus x square. dz integrate பண்ணா z ஓட லிமிட் வந்து upper limit 4 lower limit x square plus y square dy dx. என்ன செய்ய போறோம்? minus 2 to 2 root 4 minus x square. இந்த ஸ்டெப்ல என்ன செய்ய போறோம்? லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். z ஓட வேல்யூ என்னது 4, upper limit 4 lower limit x square plus y square. சோ அது சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? x square minus y square. சோ மைனஸ் ஆல் நம்ம கிளியர் பண்ணிரோம் into dy dx. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்? we are going to integrate with respect to y. இத என்ன செய்ய போறோம்? நம்ம with respect to y integrate பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம்? சிம்பிளா இது வந்து ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கு. எது f of x, y is equal to 4 minus x square minus y square is an even function. சோ அதனால இது என்ன ஆகும்? 2 times 0 to 2 இந்த லிமிட் என்ன ஆகும்? 2 times 0 to root 4 minus x square into 4 minus x square minus y square into dy dx. இது ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கிறதால நம்ம என்ன செய்றோம்? 2 times integral 0 to a. Properties of even function நம்ம இப்ப இங்க இந்த ஸ்டெப்ல யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து 2 into 2 4 integral 0 to 2. இப்போ with respect to y integrate பண்ணா என்ன வரும்? 4 minus x square into y square integrate பண்ணா y cube by 3. What is the limit? 0 to root of 4 minus x square dx. 4 to integral 0 to 2. நம்ம லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். y ஓட வேல்யூ அப்பர் லிமிட் root of 4 minus x square. y ஓட வேல்யூ root of 4 minus x square whole power 3 divided by 3 dx. அப்பர் இந்த பவர் என்ன இருக்கு? 3 இருக்கு. சோ இது ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். சோ பவர் 1 பவர் 1 by 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 1 ஐயும் 1 by 2 ஐயும் ஆட் பண்ணா 3 by 2. இது whole power 1 by 2 the whole power 3 என்னது? 4 minus x square whole power 3 by 2 divided by 3 dx. So இது ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். just we are going to subtract பண்ண போறோம். இது ரெண்டையும் subtract பண்ணா என்ன வரும்? 1 minus 1 by 3 2 by 3. So 4 into integral 2 by 3 வெளிய எடுத்துடலாமா? integral 0 to 2 4 minus x square whole power 3 by 2. 1 minus 1 by 3 minus 1 2 by 3 into dx. Okay. இப்போ நம்ம என்ன செய்றோம்? 4 into 2 by 3 8 by 3 ல போடுறோம்.
Okay, so நம்ம இப்ப substitution மெத்தட் எழுதுறோம். polar coordinates மாதிரி என்ன ஆகும்? x is equal to 2 sin theta, அப்ப dx is equal to 2 sin theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta d theta. Okay, இப்போ நம்ம இத substitution மெத்தட்ல போடும்போது லிமிட்டும் மாறும். when x is equal to 0, x ஓட வேல்யூ 0 னா 2 sin theta is equal to 0, 2 sin theta is equal to sin எந்த வேல்யூ போட்டா 0 கிடைக்கும்? sin 0 0. அப்ப நமக்கு என்ன வரும்? sinum cancel ஆயிடும். 2 theta is equal to 0, theta is equal to 0. lower limit 0. இதே மாதிரி upper limit கண்டுபிடிக்க போறோம். upper limitக்கு என்ன போடணும்? x is equal to 2. 2 sin theta is equal to 2. sin theta 2 cancel ஆகும். sinக்கு எந்த வேல்யூ போட்டா நமக்கு pi by 2 வரும்? சாரி, sinக்கு எந்த வேல்யூ போட்டா நமக்கு 1 வரும்? sin pi by 2. so sin cancel. theta ஓட வேல்யூ என்னது? pi by 2. upper limit is pi by 2. 4 minus x square. 2 sin theta the whole square whole power 3 by 2. dx ஓட வேல்யூ 2 cos theta d theta. dx ஓட வேல்யூ 2 cos theta d theta is equal to 8 by 3 integral 0 to 5 by 2. 4 minus இத ஸ்கொயர் பண்ணா 4 sin square theta whole power 3 by 2 into 2 cos theta d theta. so 8 by 3 integral 0 to 5 by 2. 4 காமன் எடுத்தா 1 minus sin square theta whole power 3 by 2 into 2 cos theta. so 1 minus cos square theta ங்கிறது என்ன தெரியும் நமக்கு? sin square theta is equal to 8 into 4 32 into 2 64 by 3. now integral 0 to 5 by 2. 1 minus cos square theta ங்கிறது sin square theta. அப்புறம் இதுக்கு வந்து என்ன இருக்கு? 4 whole power 1 minus cos square theta whole power 3 by 2. அதே மாதிரி இருக்கு 4 power 3 by 2 into cos theta. so இதெல்லாம் நம்ம இது பண்ணிட்டோம். so இத என்ன பண்ணிட்டோம்? 8 into 2 16 4 power 3 by 2. 8 into 2 16 மட்டும் தான் நமக்கு எங்க இருக்கு? வெளிய இருக்கு. 8 into 2 16 by 2. ரைட்டா? இப்போ இந்த வேல்யூ என்ன பண்றோம்? 16 by 3 integral 0 to plus cos square theta whole power 2 பண்ணா வரும் cos cube theta. இது என்ன வரும்? 4 power 3 by 2 வந்து 4 root 4 cos theta. so root 4 ஓட வேல்யூ என்னது? 64 into 2 128. so the value 128 by 3 integral 0 to 5 by 2 cos cube theta into cos theta என்னது? cos power 4 theta. so இது நமக்கு இன்டகிரேஷன்ல 0 to 5 by 2 வந்தா we can use reduction formula. நம்ம இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்? reduction formulaவை யூஸ் பண்ண போறோம். so cos power n theta க்கு reduction formula என்னது? n minus 1. இங்க n ஓட வேல்யூ 4. 4 minus 1 3 by 4. இதுல இருந்து 2 கழிச்சா 1 by 2. when n is even the last value is 5 by 2. the 3u cancel. அப்ப இது 8 16 128 8 16 128 by 16 which is equal to 8 pi. so volume is equal to 8 pi cubic meters. so ஒரு important problem நம்ம இந்த வீடியோல சால்வ் பண்ணிருக்கோம். thank you students. if you like this video share it with us. thank you.